இல்லைன்னு அவர் சொல்றாரு, அந்த ஆங்கர் சொல்றாரு, நீ என்ன கடவுளான்னு கேட்குறீங்க? நீங்கள் கடவுளா சார்? நீங்கள் கடவுளா? சும்மாலாம் அலிகேஷன்ஸ் எல்லாம் இப்படி அப்படியே குருட்டான் போக்கில் அடிச்சு விட்டுலாம் போகக்கூடாது சார். இவரோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை பற்றி அவர் மாதிரி நம்மளும் பேசக்கூடாது. பட் டைம் இருந்தால் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் அவரோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை. டிவி ஆங்கரும் மியூசிக் டைரக்டருமான ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் ரீசெண்ட் இன்டர்வியூ ஒன்றில் டிவிக்கோட வெற்றி எனக்கு அதிர்ச்சி இல்லை, முதல் முறையா எந்த ஒரு கொள்கையும் சித்தாந்தமும் இல்லாத ஒரு நடிகனுக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்துட்டாங்களேன்றது தான் எனக்கு வருத்தம். விஜய் மேல நம்பிக்கை வர அவர் இதுவரைக்கும் ஒண்ணுமே செய்யல. இன்னைக்கு வரைக்கும், அதாவது ஜனநாயகன் படம் வரைக்கும் 2000 ரூபாய்க்கு பிளாக்ல டிக்கெட் வித்திருக்காரு. அப்புறம் எப்படி நம்பிக்கை வரும்? மேலும் பெரம்பூர்ல விஜய் ஓட்டுக்கு காசு கொடுத்து தான் ஜெயிச்சிருக்காரு. திரைப்பட கட்சியும் அரசியல் கட்சியும் எப்படி ஒன்னாவும்? விஜய் ஒவ்வொரு படத்துலயும் வாங்கின தன்னுடைய சம்பளத்துல பாதி ஒயிட் மணியாவும் பாதி பிளாக் மணியாவும் தான் பதுக்கி வச்சுக்கிட்டு வந்திருக்காரு. விஜய் படத்துல நடிக்கிறதுல இருந்து கார் வாங்குறது வரைக்கும் இப்படி பல விஷயங்கள்ல வரி மோசடி பண்ணிருக்காரு. சினிமா கவர்ச்சி நல்லாட்சியை தோற்கடிச்சிருச்சு. விஜய் பண்ணிருக்கிறது அரசியலே இல்ல அப்படி இப்படின்னு விஜயை பத்தியும் அவருடைய கட்சியை பத்தியும் பயங்கரமா விமர்சனம் பண்ணி பேசியிருந்தாரு. இந்த நிலையில சீரியல் ஆக்டர் அருண்ராஜன் இவருடைய இந்த பேச்சுக்கு பதிலடி கொடுக்குற வகையில ரீசெண்டா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காரு. ஜேம்ஸ் வசந்தன் சார், போய் பேசலாம், ஆனா இப்படி ஏக்கர் அளவுக்குலாம் போய் பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. எது எங்கள் அண்ணன் காசு கொடுத்தாரு, நீங்கள் பார்த்தீங்க, உங்ககிட்ட வந்து சொன்னாங்க. இல்லைன்னு அவர் சொல்கிறாரு, அந்த ஆங்கர் சொல்கிறாரு, நீ என்ன கடவுளான்னு கேட்குறீங்க? நீங்கள் கடவுளா சார்? நீங்கள் கடவுளா? எந்த மக்கள் சார் வந்து சொன்னாங்க எங்கள் அண்ணன் வந்து திருச்சி கிழக்குலேயும் காசு கொடுத்தாரு ஓட்டுக்கு, பெரம்பூர்லேயும் காசு கொடுத்தாரு ஓட்டுக்குன்னு எந்த மக்கள் சார் சொன்னாங்க? ஏதாவது ஒரு வீடியோ ப்ரூஃப் ஏதாவது? சும்மாலாம் அலிகேஷன்ஸ் எல்லாம் இப்படி அப்படியே குருட்டான் போக்கில் அடிச்சு விட்டுலாம் போகக்கூடாது சார். உண்மையாக அவர் மேலே இருக்கிற லவ்லையும் நம்பிக்கையிலையும் அவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. முத முறையாக உலகத்திலேயே ஒரு அரசியல்வாதி ஓட்டுக்கு காசு கொடுக்காம வின் பண்ணியிருக்காங்கன்னா அது எங்கள் டிவிகே கட்சி தான் சார். ஒரு பைசா யாரும் எங்கேயும் கொடுக்கல. சும்மா நீங்கள் கதறதுக்காக என்ன வேணால் சொல்லாமா? நல்லா சில்லுன்னு ஐஸ் வாட்டர் குடிங்க, உங்கள் வயிற்றுச்சல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படியும் சரியாகலைன்னா இந்த ஈனோ டைஜின் இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கள், அப்போ கொஞ்சம் பெட்டர் ஆகும். என்ன சார் அப்படியே? அதோட ஜனநாயகனுக்கு வந்து பிளாக்ல டிக்கெட் வித்தார் யார்? எங்கள் அண்ணனுக்கு இதான் வேலை. ஜனநாயகனுக்கு வந்து பிளாக்ல வந்து டிக்கெட் விற்கிறது அவரு. கொஞ்சம் விட்டா ஜனநாயகன் ரிலீஸ் ஆகும்போது தேட்டரில் பாப்கார்ன் வேலைலாம் ஏறிடுச்சுன்னா அதுக்கும் எங்கள் அண்ணன் தான் காரணம்னு சொல்வீங்க போல இருக்கே. ஏன் சார்? சார் ஜனநாயகன் வந்து ஒரு திருவிழா சார். அந்த மாதிரி ஒரு இது இன்னைக்கு நேத்தா சார் பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்க. அது வந்து ரஜினி சார் காலத்திலேருந்து, அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சார் காலத்திலேருந்து பெரிய ஸ்டார்ஸோட படம்னா மக்களே பிளாக்ல டிக்கெட் வாங்கி போகிறதுக்கு அவங்க அங்கே எங்கன்னு முண்டி அடிச்சுக்கிட்டு போய் வாங்குவாங்க சார். அதுக்கு என்ன சார் எங்கள் அண்ணன் தான் காரணம்னு சொல்கிறீங்க? இவரோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை பற்றி அவர் மாதிரி நம்மளும் பேசக்கூடாது. பட் டைம் இருந்தால் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் அவரோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கை. இவர் வந்து மற்றவங்களோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையை பற்றி பேசுகிறதுக்கான அனைத்து தகுதிகளையும் மிக சிறப்பாக கச்சிதமாக கொண்டவர். இதில் வந்து விஜயண்ணா வந்து படம் எடுத்து அது பிளாக் மணி. அந்த ஆங்கர் கேட்குறாரு, ஏன் உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ரெட் ஜெயண்ட்டில் பிளாக் மணி யூஸ் பண்ணலன்னா அதுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கு பதில் இல்லை. என்ன சார் நீங்க போங்கா இருக்கு. சின்ன குழந்தை கூட நீங்க பேசுறத கேட்டா இரிட்டேட் ஆவாங்க சார். சார் நான் சொல்ற மாதிரி கேளுங்க. பெஸ்ட்டு காலையில் எதிர்த்த உடனே நல்லா ஒரு 2 நெல்லிக்காய் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு 1 ஹவருக்கு அப்புறம் லெமன் ஜூஸோ இல்லை கொஞ்சம் சில் வாட்டரோ இந்த மாதிரி அடிக்கடி எடுத்துகிட்டே இருங்க. ஏன்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கு இல்லையா? ஸோ வயிற்றெரிச்சல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ரொம்ப உடம்புலாம் இரிட்டேட் ஆகி எரியும். அப்படிதான். சரிங்களா? தேங்க்யூ.